Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Spotify Data Analytics. ஓகேங்களா? ஸோ ஸ்பாட்டிஃபையோட டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து சில விஷயம் நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம பண்ண போறது வந்து இட்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பாட்டிஃபை வந்து நமக்கு டேட்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து நிறைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன், பிளேலிஸ்ட், ட்ராக் இன்ஃபர்மேஷன், பப்ளிக்கா இருக்கிற சில யூசர் இமெயில் அட்ரஸ், ஸோ இதெல்லாமே ஸ்பாட்டிஃபை வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம சில வேலை செய்யணும். ஸோ ஸ்பாட்டிஃபைல இருந்து ஓகே, ஸ்பாட்டிஃபைல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏபிஐ வழியா, ஸோ அவங்களே நமக்கு வந்து ஸ்பாட்டிஃபை ஏபிஐஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஏபிஐ வழியா இதை வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். அந்த டேட்டாவை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன எழுத போறோம்னா பைத்தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி ஸ்பாட்டிஃபை ஏபிஐ மூலியமா அந்த கம்ப்ளீட் டேட்டாவையும் நம்ம எடுத்துட்டு வந்து அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து ஒரு சிஎஸ்வியா வந்து லோட் பண்ணி, ஓகேங்களா? ஸோ இது வந்து லோட் ஏரியா. ஓகே. ஸோ சிஎஸ்வியா லோட் பண்ணி அண்ட் தென் நான் வந்து அதை மேட் பிளாட்லிப் யூஸ் பண்ணி ஒரு சின்ன பார் சார்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லைக் வி ஹவ் டன் விசுவலைசேஷன் ஆல்சோ. ஓகே. ஸோ இது லோடு. ஸோ இங்கே வந்து விசுவலைசேஷனும் பண்ணியிருக்கேன். பட் ஜஸ்ட் வந்து பைத்தானோட இன்பில்ட் லைப்ரரி யூஸ் பண்ணியே நான் பார் சார்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைல இருந்து நான் ஏபிஐ பைத்தான் மூலியமாவே நான் வந்து எழுத போறேன். ஸோ இதுவும் பைத்தான் தான். ஸோ இதுவும் ஏபிஐ. ஸோ ஏபிஐ பைத்தான். ஸோ ஏபிஐன்ற ஸ்பாட்டிஃபையே கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா MySQL கொண்டு போயிட்டு லோட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ எகெயின் லோடு வந்து MySQL நடக்கும். ஸோ அதே லோடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிஎஸ்வியா வந்து ரைட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து MySQLாவும் நான் வந்து லோட் பண்றேன். ஸோ இப்போ MySQL லோட் பண்ணதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ETL பண்ணல. ஓகே. திரும்ப அதை நம்ம லோட் பண்ணல. பட் வேணும்னா பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு கிரியேட் டேபிள் கொடுத்து நீங்க அந்த அவுட்புட்டை ஒரு டேபிள்லயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம ETLனே போடுறேன். அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ETL பண்ண போறேன். ஸோ இங்க வந்து திரும்பவும் நான் வந்து ரியல் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண போறேன். ஸோ நான் எடுத்த டேட்டால இருந்து எவ்வளோ வந்து ட்ராக்ஸ் அதிகமா வந்து வியூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டியூரேஷன்ல இருக்கு, எதெல்லாம் வந்து லைக் ஆவரேஜ் ஆஃப் டியூரேஷன் என்ன, மல்டிபிள் ட்ராக்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய எடுக்க போறோம். ஸோ ஜென்ரலா ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்க வந்து ட்ராக்ஸும் எடுக்கலாம், பிளேலிஸ்ட் எடுக்கலாம். பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு சாங் வந்து ட்ராக். ஓகேவா? ஸோ நீங்க பிளேலிஸ்டாவும் எடுக்கலாம், ட்ராக்காவும் எடுக்கலாம், நிறைய ட்ராக்ஸ் எடுக்கலாம். அந்த ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், மியூசிக் ட்ராக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து என்ன பண்ணலாம்னா அதை நம்ம ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட ஓவர்வியூ. சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நம்ம ஸ்பாட்டிஃபைல வந்து சில வேலையை செய்யணும். அப்பதான் வந்து அந்த டேட்டா வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஸ்பாட்டிஃபை ஃபார் டெவலப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த URL போகணும், developer.spotify.com/dashboard. இதுக்கு போங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எடுத்துக்கோங்க. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா, பட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பாட்டிஃபைல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த டேஷ்போர்டுக்கு போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அனாலிசிஸ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த கிரியேட் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆப் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து டெஸ்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்க எதுக்கு கிரியேட் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா தான் அவங்க ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கொடுப்பாங்க. ஒரு யூசர் ஐடியும் ஒரு சீக்ரெட் கீயும் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் ஸ்பாட்டிஃபைக்கு நம்ம தான் பண்றோம். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல இருந்து தான் இந்த டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்றாரு அப்படிங்கிறத அது ஒரு ரெக்கார்டு வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரீடைரக்ட் URL நம்ம இது லோக்கல் ஹோஸ்ட்ல பண்றனால ஜஸ்ட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆத்தென்டிகேஷன், சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் பர்பஸ். ஸோ இதுல ஸ்பாட்டிஃபைலயே சில டேட்டா எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் பிளேலிஸ்ட்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்க பார்க்கலாம், நீங்க டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷ்னலா ஒரு இன்னொரு ஆத்தென்டிகேஷன் நடக்கும். அது என்னன்னா உங்க கோடு நன்னான உடனே இந்த பர்டிகுலர் வெப் அட்ரஸ்க்கு போகும். அது நம்ம லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம். அங்க போய் அகைன் அக்ரி அந்த மாதிரி கொடுக்கணும். இது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் சைன் ஆன், ஆத்தென்டிகேஷன் சக்சஸ். இப்போ நீங்க ஜிமெயில் எல்லாம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஜிமெயில் லாகின் பண்ண உடனே ஒரு ரீடைரக்ட் இன்னொரு URLக்கு போயிட்டு நீங்க அந்த ஆத்தென்டிகேஷன் கோட உங்க மொபைல்ல பார்த்து டைப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் வரும் இல்லைங்களா, அடிஷ்னல் ஆத்தென்டிகேஷன் அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து
கிரெடென்ஷியல்ஸ் அதாவது நீங்க இத கிரியேட் பண்ணோனே ஒரு கிரெடென்ஷியல்ஸ் குடுக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஒரு கீயும், ஒரு பாஸ்வேர்ட் சீக்ரெட் கீயும் குடுக்கும் இல்லையா? அத 2 மட்டுமே வச்சு நம்ம வந்து பப்ளிக்கா அவங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். பட் தென் நீங்க ஏதாவது Spotifyயோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து இந்த கால் பேக் தேவைப்படும். ஓகே. ஸோ இது நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல நம்ம மிஷின்ல தானே பண்ண போறோம். அதனால நம்ம இத குடுக்குறோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே டிக் பண்ணணும். நம்ம வெப்லயும் இத நம்ம வெப் லாங்குவேஜ்லயும் இத எழுதுவோம். ஆண்ட்ராய்ட்லயும் இத நம்ம எழுதலாம். iOSலயும் எழுதலாம். ஸோ ஆடாவும் நம்ம இது பண்ணலாம். ஆட் ஏபிஐயாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண போறது வெப் ஏபிஐக்கு மட்டும் தான். ஓகேவா? ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு குடுத்துட்டு இத சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாரி ஹோம் அப்படின்றதுக்கு வந்துரும். இப்ப நான் திரும்பவும் டேஷ்போர்டு போறேன். நான் டேஷ்போர்ட் போயிட்டு என்னோடத எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண என்னோட அனாலிசிஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்துரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் நேத்து நான் யூஸ் பண்ணனால இந்த இந்த கிராஃப் எல்லாம் இப்படி காமிக்குது. இப்ப இதுல வந்து நீங்க செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? கிளையன்ட் ஐடின்னு இருக்கு. ஸோ இதுவும் வியூ கிளையன்ட் சீக்ரெட் இதையும் கிளிக் பண்ணுங்க. இதுவும் இந்த 2ம் வேணும். என்னடா அந்த சீக்ரெட் கீய நீ காமிச்சிட்ட அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இது வீடியோ பர்பஸ்க்காக நான் காமிக்கிறேன். நீங்க யார்ட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த ரொட்டேட் கிளையன்ட் சீக்ரெட்னு குடுத்துருவேன். இத கிளிக் பண்ணனா வேற மாறிடும். இந்த வீடியோ முடிச்சோனே நான் அத பண்ணிருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2ம் தான் உங்களுக்கு தேவை. உங்க பைதான் கோடுக்கு இந்த 2ம் இருந்தா தான் அது போய் என்ன பண்ணும்னா, Spotifyல இருந்து டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வரும். ஓகே. இது 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ ஆம் ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஆப் எப்படி கிரியேட் பண்றது? அந்த டேஷ்போர்டுக்கு எப்படி போறது? ஸோ இப்ப நான் உங்களுக்கு காமிச்சதே தான் இங்க வந்து ஸ்டெப்பா இருக்கும். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்க போறேன். Spotify ஸ்கோப்ஸ் அப்படின்ற இந்த சைட்டுக்கு போலாம். ஸோ இந்த சைட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன மாரி டேட்டாவெல்லாம் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இமேஜ் அப்லோடு, Spotify கன்டென்ட், பிளேபேக் ஸ்டேட், யூசர் மாடிஃபை பிளேபேக் ஸ்டேட், இல்ல நீங்க வந்து பிளேலிஸ்ட் ரீட் பிரைவேட், பிளேலிஸ்ட் ரீட் கொலாபரேட்டிவ், பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ மாடிஃபை, யூசர் டாப் ரீட். ஸோ இது மாரி டேட்டாஸ் எல்லாம் இவங்க கேட்டகரி பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோப் நேம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கோப் நேம உங்க பைதான் கோட்ல இருக்கும். பார்ப்பீங்க. பட் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ஸ்கோப் எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து ஒரு பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற ஒரு ட்ராக்க எடுத்து நம்ம அதுல இருக்கிற டேட்டாஸ் அந்த பர்ட்டிகுலர் ட்ராக்குக்குன்னு சொல்லிட்டு யார் அப்லோட் பண்ணது, டைட்டில் என்ன, எவ்வளோ டியூரேஷன் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இல்லையா? அத மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த ஸ்கோப் எல்லாம் நீங்க யூஸ் பண்றப்ப தான் அந்த கால் பேக் யூஆர்எல் ஒண்ணு போட்டோம் இல்லையா? அது தேவைப்படும். ஓகேங்களா? சரி. இத நான் ஒரு இன்ஃபர்மேஷன்க்காக தான் சொன்னேன். ஸோ நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறது நெறைய ட்ராக்ஸ பண்ண போறோம். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் பிரைட் சைடுன்னு சொல்லிட்டு இந்த ட்ராக் இது ஒரு பப்ளிக் ட்ராக் தான். ஸோ இத நான் யூஸ் பண்ணி இதுல இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்ப நான் உங்களுக்கு கோடு காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோடு இதுதான். ஸோ நீங்க என்னலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஸோ நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் பீஸ் ஸோ பிப் இன்ஸ்டால் ஸ்பாட்டிஃபை கிடையாது. ஸ்பாட்டிஃபை, பாண்டாஸ் அதுக்கப்புறம் மேட்ப்ளாட்லிப் இதெல்லாம் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா MySQL கனெக்டர் பைதான். இதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பேக். ஓகே. பைதான் கோடு. ஸோ spotify.py. ஓகே. ஸோ இதுல வந்து தேவையானதெல்லாம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன நான் யூஸ் பண்ண போறேன். அது எதுக்குன்றத நான் சொல்றேன். இங்க பாருங்க. உங்க கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே Spotifyக்கு நீங்க வந்து ஒரு கிளையன்ட் கிரியேட் பண்ணிக்கணும். sp=spotify.spotify அதுல என்னோட கிளையன்ட் ஐடி அண்ட் கிளையன்ட் சீக்ரெட் இது 2ம் தான் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இது 2ம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் உங்களுதோட. ஸோ அத நான் எங்க எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்க வந்து உங்க அனாலிசிஸ் பேஜுக்கே போனீங்கன்னா, அங்க பாருங்க கிளையன்ட் ஐடி செட்டிங்ஸ் போகணும். உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு கிளையன்ட் ஐடி, சீக்ரெட் கீ நீங்க குடுத்துக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் யூஆர்எல் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ட்ராக் காமிச்சேன் இல்லையா? அதோட யூஆர்எல் தான் இது. இங்க பாருங்க. இங்க நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ இந்த யூஆர்எல் தான் இது. ஓகேவா? 9LPன்னு முடியுதா? ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ஐடி மட்டும் தான் எடுக்கணும். இது வந்து எல்லா Spotifyல எல்லாரும் போடுறவங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி வந்து இது ஜெனரேட் ஆகும். ட்ராக் வரைக்கும் காமனா இருக்கும். அதுக்கப்புறம் இது ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த ஐடி ட்ராக்கோட யூஆர்எல்ல நான் குடுத்தா, அது எனக்கு இந்த ஐடிய மட்டும் தான் எடுக்கணும் தனியா. ஸோ அதுக்காக நான் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். re.search ட்ராக்குக்கு அப்புறம் இருக்கிற பேட்டர்ன் மேட்சிங். இந்த பேட்டர்ன்ல மேட்ச் ஆகுற எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். ஸோ A to ஸ்மால் இசட், கேப்பிட்டல் A to கேப்பிட்டல் இசட், 0 to 9 அது எல்லாமே இதுல இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல. ஸோ இத அப்படியே எடுத்துக்கும். ஸோ இதுல வந்து ட்ராக்குக்கு அப்புறம் இது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ட்ராக்குக்கு அப்புறம் இருக்கிறதுல குரூப் 1 எடுனா, இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் எடு.
ஸோ இதுக்கப்புறம் கூட வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடு அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு ட்ராக் ஐடி வந்து கிடைச்சிருச்சு. சரி, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ட்ராக் ஈக்குவல் டு எஸ்பி டாட் ட்ராக் ட்ராக் ஐடியை வந்து பாஸ் பண்றோம். அதை ட்ராக்ன்ற வேரியபிளுக்கு நம்ம வைக்கிறோம். இப்போ பிரிண்ட் ட்ராக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சில ஜேசானை பிரிண்ட் பண்ணும். அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த ஜேசான் வந்து இப்படி தான் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த ஜேசான். ஸோ அந்த ட்ராக்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு ஜேசானா வந்து எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் இந்த ஜேசான். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் ட்ராக் ஐடியில் இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் இந்த எஸ்பி டாட் ட்ராக்கே என்ன பண்ணிடும்னா ஜேசானா பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இந்த ஜேசான்ல இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும். ஸோ ஜேசான்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ இது கீ, இது வேல்யூ, அந்த மாதிரி எல்லாத்தையும் கீ வேல்யூல தான் இருக்கும். பட் ஜேசான் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். பட் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைத்தானே ஈஸியா பண்ணிடும். பட் நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுல இருக்கிற மெட்டடேட்டா, அதாவது இந்த ட்ராக்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் மெட்டடேட்டான்னு சொல்லுவோம். ட்ராக்கோட பேரு, ட்ராக்கோட டைட்டில், இதெல்லாம். ஸோ அதெல்லாமே நம்ம இங்க எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக் ஆஃப் நேம்னு எடுக்கிறேன். ஸோ ஜேசான்ல இந்த நேம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக் ஆஃப் நேம். ஸோ ட்ராக்ல நேமோட ஜேசான் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் ஜேசான்குள்ள இருக்கு. ஸோ இது கிடையாது. ஸோ இங்க ஒரு நேம் இருக்கு பாருங்க, வெளியில இருக்கு நேம் இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்ட் ஃபஸ்ங்கிற நேமுமே ஒரு சப்ஜேசன் தான். இந்த நேம் கிடையாது. தி கில்லர்ஸ் இதை தான் வெளில எடுக்கும். அடுத்து வந்து ஆர்டிஸ்டுக்குள்ள இருக்கிற நேமும் வேணும். ஆர்டிஸ்டுக்குள்ள இருக்கிற நேம் பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு நேம் இருக்கு, த கில்லர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆர்டிஸ்டோட நேம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் தான் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டி. ஓகே, பாப்புலாரிட்டியையும் நம்ம சர்ச் பண்ணுவோம். பாப்புலாரிட்டி வந்து கீழே கடைசியில இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, இதுதான். ஸோ பாப்புலாரிட்டி 60. இந்த பர்டிகுலர் ட்ராக்கோட பாப்புலாரிட்டி 60 அப்படின்னு இருக்கு. அவங்க ஒவ்வொரு பாப்புலாரிட்டிக்கு ஒரு நம்பர் வைக்கிறாங்க. அடுத்து டியூரேஷன் இன் மினிட்ஸ். ஸோ இவங்க வந்து மில்லி செகண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதையும் சர்ச் பண்ணுவோம். இங்க பாருங்க, இதை மில்லி செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதை டிவைட் பை நம்ம வந்து 60,000 போட்டோம்னா மினிட்ஸ்ல கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ ட்ராக்கோட கம்ப்ளீட் மெட்டடேட்டாவையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஜேசான் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் நம்ம போட முடியும். ஜேசான் எப்படி இருக்குன்னு தெரியலனா இதை நம்ம கால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எந்த சப் ஜேசானா, மெயின் ஜேசானா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபைன். அடுத்து வந்து இந்த ட்ராக் எல்லாம் நான் சும்மா பிரிண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம பார்க்கறதுக்காக. ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே மெட்டடேட்டா, ட்ராக் டேட்டா, ட்ராக் நேமு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட், ஆல்பம், பாப்புலாரிட்டி, டியூரேஷன் இன் மினிட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றேன். ஸோ பைத்தான்ல டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா மாத்தி டேட்டா ஃப்ரேம்க்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணனா 10 லைன்ல அடிக்க வேண்டிய பைத்தான் கூட 2-3 லைன்லயே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ணணும். பாண்டாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ் போடுவோம். அதனால தான் பாண்டாஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா pd.data frame ட்ராக் டேட்டா மொத்தத்தையும் டேட்டா ஃப்ரேமா மாத்தியாச்சு. அந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அடுத்து இந்த பாருங்க 2CSV. இந்த 2CSV எல்லாம் நீங்க டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ CSV நான் என்ன பண்றேன்னா ஸ்டோர் பண்ணிடுறேன். அடுத்து வந்து நான் matplotlib யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதை வந்து நான் விசுவலைஸ் பண்ண போறேன். ஓகேவா? இந்த விசுவலைசேஷன் மட்டும் நான் ரன் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கோடை நம்ம ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கோட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் சிஎஸ்வியும் ஜென்ரேட் ஆகும். அதே டைமில் வந்து நமக்கு வந்து அந்த மேட்ப்ளாட்லிபும் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா மேட்ப்ளாட்லிபும் நமக்கு வந்துருச்சு. ஓகே, பாப்புலாரிட்டி வந்து 60%, டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ 0 to 10க்கு நடுவில் தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா 3.70 மினிட்ஸ் தான் இருக்கு. இங்க பாருங்க, அந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இது வந்து அந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? இந்த இடத்துல இங்க பாருங்க, பிரிண்ட் டிஎஃப், அதுதான் இது. பார்த்தீங்களா? ரோ காலம்ல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த மேட்ப்ளாட்லிபை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்ன்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபீச்சர்ஸ்ன்னு போட்டுட்டு பாப்புலாரிட்டி அண்ட் டியூரேஷன் போட்டிருக்கேன்னா அதுதான் இங்கே வந்திருக்கு. பாப்புலாரிட்டி, டியூரேஷன், மினிட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம வேல்யூஸ் அந்த பர்டிகுலர் இதுக்கு இந்த ப்ளூ கலர்ல வர்ற அந்த வேல்யூஸ் வந்து நம்ம டேட்டால இருந்து தான் வருது. அந்த டேட்டா எடுக்கிறதுக்காக இந்த லைன். ஓகேவா? அடுத்து வந்து ஃபிகரோட சைஸ் எப்படி இருக்கணும்? 8,5. அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து ப்ளூ. பார்டர், அந்த பாரோட பார்டர் வந்து பிளாக்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ராக் மெட்டடேட்டா ஃபார், ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மேலே எழுதியிருக்கோம் இல்லையா? ட்ராக் மெட்டடேட்டா ஃபார் மிஸ்டர் பிரைட் சைட். அதுதான் இங்க ட்ராக்கோட நேமையும் வேல்யூல இருந்தே நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒய் லேபிள்ல வந்து வேல்யூன்னு போடணும். இந்த சைடு வேல்யூன்னு போட்டிருக்கோம். அவ்வளவுதான், இதை ஷோ பண்றோம். ஸோ இந்த இதுல வந்து டேட்டாவை எடுத்து பைத்தான் டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதோட டேட்டா அனாலிசிஸ்னு வச்சுக்கலாம், ஒரு ஷோவும் மேட்ப்ளாட்லிபும் பண்ணியிருக்கோம். பட் இதுல வந்து சிஎஸ்வி ஃபைலை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் காமிக்கிறேன். சிஎஸ்வி ஃபைலும் வந்து லைக் ஸ்பாட்டிஃபை ட்ராக் டேட்டாவா? ஓகே.
இங்கே பார்த்தீங்களா ஜென்ரேட் ஆயிருச்சு. சிஎஸ்வி ஃபைலும் நமக்கு ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள அது வந்து நமக்கு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு டேட்டாவை. ரைட், ஓகே, சிஎஸ்வி இஸ் ரெடி. இப்போ இந்த சிஎஸ்வியை கூட நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் டீமுக்கு கொடுத்துடலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். பட் நான் இதுக்கு மேலே போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா MySQL யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இதை அப்படியே வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான டேபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வந்து டேபிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த கிரியேட் டேபிளும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இந்த கம்ப்ளீட் கோடோட லிங்க்கும் அதில் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு Spotify DBன்னு ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறேன். அடுத்து இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் எப்பவும் போல் அப்படியே கொடுத்துட்டு அதே மாதிரி டேட்டா பேஸோட இன்ஃபர்மேஷன் கிரெடென்ஷியல்ஸும் கொடுக்கணும். என்னோட யூசர் நேம் லோக்கல் ஹோஸ்ட், பாஸ்வேர்ட் அண்ட் என்னோட ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ரூட் தான். அதே மாதிரி இது வந்து என்னோட MySQLோட கான்ஃபிகரேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னோட டேட்டா பேஸ் வந்து Spotify DB. அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் கர்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கர்சர் கனெக்ஷன் வந்து MySQL கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக. கர்சர் எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பைத்தானில் ரன் பண்ணுறீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த கர்சர் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ட்ராக் யூஆர்எல் அதே மாதிரி ரெஜெக்ஸ் போட்டு எடுக்கிறேன். அங்கே எழுதின அதே கோடு தான் அதில் நடுவில் MySQL இது பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து sp.track. இப்போ அந்த ட்ராக் டேட்டாலேருந்து அங்கே எடுத்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். அண்ட் தென் இன்சர்ட் கொரிய ரெடி பண்ணியிருக்கேன். அதில் இங்கே %s போட்டிருக்கேன் இல்லையா? இதுக்கெல்லாம் வேல்யூ வந்து ரன் டைமில் பாஸ் ஆகும். எங்கே பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், cursor.execute. அந்த ட்ராக் டேட்டாவோட ட்ராக் நேமு, ஆர்டிஸ்ட், ஆல்பம், பாப்புலாரிட்டி இது எல்லாமே ஒவ்வொரு எஸ்ஸுக்கு போய் சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலாக வந்து கனெக்ஷனை கமிட் பண்ணுறேன். கமிட் பண்ணும் பொழுது தான் அங்கே வந்து MySQL வந்து ஸ்டோர் ஆகி முடியும். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து இங்கே வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா நான் வந்து இதை வந்து ட்ரங்கேட் பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். நான் MySQL ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை ட்ரங்கேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ட்ரங்கேட் Spotify ட்ராக்ஸ். ஓகே, இப்போ நான் செலக்ட் கொடுத்தேன்னா எனக்கு எம்டியாக இருக்கணும். ஏன்னா ட்ரங்கேட் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் டேட்டாவெல்லாம். இப்போ போயிட்டு நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் இன்சர்ட் ஆகும். ஓகே, அந்த பிரைட்ஸ் சைடு அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ அந்த நேம் என்ன? பிரைட் சைட். ஸோ இதோடது மட்டும் எனக்கு போய் இன்சர்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் Spotify ட்ராக் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து நான் யூஸ் ரன் பண்ணணும். Just give me a second. Okay, so select star from Spotify tracks. Okay, so நான் யூஸ் பண்ணல. சாரி, just give me a second. Truncate ஒழுங்கா நடக்கல. Okay, let me just truncate it again. ஓகே, ஸோ திரும்பவும் நான் ட்ரங்கேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணாமல் ட்ரங்கேட் பண்ணிட்டேன். அது டெஸ்ட் டேட்டா பேஸ்லேயும் ஒரு டேபிள் இருக்குது. அதை போயிட்டு அது வந்து டிஃபால்ட்டாக இது பண்ணியிருக்கோம். இப்போ நான் திரும்ப அதை ரன் பண்ணணும். ஓகே, ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் ஏன்னா நம்ம எவ்ரி டைம் வந்து இந்த யூஸை ரன் பண்ணணும். இல்லைன்னா வேறு டேட்டா பேஸில் இருக்கிற டிஃபால்ட்டாக டெஸ்ட் டேட்டா பேஸ் பார்க்கும். அங்கேயும் Spotify ட்ராக் இருக்குது. அதை ட்ரங்கேட் பண்ணியிருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இப்போ இதை கொடுத்தேன் அப்படின்னா ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் இப்போ இன்சர்ட் ஆயிருக்கு. ரைட், சரி, இப்போ வந்து இது வந்து இந்த ஒரே ரெக்கார்டு தானே இன்சர்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து ஒரு 10 ட்ராக்ஸை கொடுக்குறேன். அதை எல்லாத்தையும் MySQL எனக்கு நீங்கள் மெட்டடேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, மெட்டடேட்டானா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ட்ராக் நேம், ஆர்டிஸ்ட், ஆல்பம், பாப்புலாரிட்டியை அதிலிருந்து எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லெட் மீ ஷோ. ட்ராக் urls.txtன்னு ஒரு 10 ட்ராக் Spotifyயோட காப்பி பண்ணி இதில் போட்டிருக்கேன். அதையும் அந்த ஃபைலையும் இங்கே பாருங்கள், இங்கே தான் போட்டு வச்சிருக்கேன், ட்ராக் URL. இப்போ என்னோட கோட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த ஒவ்வொரு ட்ராக்கையும் ரீட் பண்ணி இதிலிருந்து ஐடியை மட்டும் தனியாக எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற ட்ராக் இன்ஃபர்மேஷன், டியூரேஷன் எல்லாம் எடுத்து MySQL போடணும். இது அடுத்த கோடு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ Spotify MySQL URLs இந்த 3 கோடுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோடில் வந்து CSV எழுதுறோம், மேட்ப்ளாட்லிப் பார்த்தோம். செகண்டில் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டை MySQL போட்டோம். இப்போ இதில் வந்து அதே கோடு தான். ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எழுதியிருக்கேன் ஃபைல் ஓப்பன். ஸோ ட்ராக் URL TXTயை ஓப்பன் பண்ணி அதில் ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணும். ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மொத்த லாஜிக்கும் ஒவ்வொரு லைனையும் அங்கேருந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மொத்த லாஜிக்கும் ரன் ஆகும். இந்த பீஸ் எல்லாம் அதே தாங்க, நம்ம அங்கே எழுதுனதே தான். திரும்பவும் இதில் இன்சர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இது ஒரு வைல் லூப்புக்குள்ளே நம்ம எழுதியிருப்போம். கடைசியில் கர்சரையும் கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ட்ராக் URL இருக்கிற அந்த 10 URLும் வந்து என்ன ஆகும்னா ப்ராசஸ் ஆகி எனக்கு அங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு ட்ரங்கேட்டை திரும்ப ரன் பண்ணிடுறேன்.
ஓகேவா? ஸோ ட்ரங்கேட் ஆயிருச்சு. ஃபைன். இப்போ இந்த கோட நான் வந்து திரும்ப ரன் பண்றேன். இது வந்து மல்டிபிள் யுஆர்எல் இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த யுஆர்எல்ஸையும் நான் வந்து என்னோட கோடோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில வந்து 10 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணும். ஓகே. ஒவ்வொன்னுமா இன்சர்ட்டட்ன்னு வருது. ஏன்னா நம்ம வந்து அத பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல இங்க பாருங்க பிரிண்ட்ட குடுத்துருக்கோம். ஆர்டிஸ்ட் பேர் போட்டு 10 ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிருச்சுன்னு சொல்லுது. இப்போ போயிட்டு நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் Spotify ட்ராக்ஸ்ன்னு குடுத்தேன்னா, இங்க பார்த்தீங்களா? ஓகே. 9 யுஆர்எல் தான் இருக்கு. ஓகே. 9 ரெக்கார்ட் வந்து எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இது கிடைச்சிருச்சு இல்லையா? இப்ப இத வச்சு டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ஆஸ் அ ஒரு டேட்டா இன்ஜினியரிங் இப்ப 2 டேட்டா இன்ஜினியரிங் டீம் இருக்காங்க. ஒரு டேட்டா இன்ஜினியர் டீம் என்ன பண்ணாங்கன்னா, Spotifyல இருந்து ஏபிஐ எழுதி டேட்டாஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணி, அத வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க. அதாவது JSONல இருந்து வேணுங்கிறத மட்டும் எடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு டேட்டா கிளீனிங் பண்ணி, அவங்க வந்து ஃபைனலா MySQL லோட் பண்ணி குடுத்துட்டாங்க. இப்ப இன்னொரு டேட்டா இன்ஜினியரிங் டீம் என்ன பண்றாங்கன்னா, அந்த MySQLக்கு மேல இருக்கிற அந்த டேட்டாஸ்க்கு ஒரு அனலிட்டிக்ஸ் பண்றாங்க. ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணணும்னா, செலக்ட் ட்ராக் நேம், ஆர்டிஸ்ட், ஆல்பம், பாப்புலாரிட்டி ஃப்ரம் Spotify ட்ராக்ஸ். பாப்புலாரிட்டிய பேஸ் பண்ணி எனக்கு வந்து லீடிங்கா இருக்கிறது எது அப்படின்னு எடுக்கணும். 1 போட்டுட்டேன். லிமிட் 1. ஸோ லீடிங்கா இருந்து அதோட முடிச்சிரு ரெக்கார்ட். அதுக்கு மேல காமிக்காத. ஸோ அப்போ வந்து இத நான் ரன் பண்ணேன்னா, ஒரே ஒரு ரெக்கார்ட் 86 பாப்புலாரிட்டி இருக்கு அதுக்கு. இங்க பாருங்க இந்த ரெக்கார்ட் தி போலீஸ். ஓகே. அடுத்து ஆவரேஜா மொத்தமா இந்த பர்ட்டிகுலர் 9 ரெக்கார்டும் ஆவரேஜ் பாப்புலாரிட்டி என்ன? ஒண்ணும் இல்ல ஆவரேஜ் ஆஃப் பாப்புலாரிட்டி அவ்வளவுதான். ஸோ 55.1. அடுத்து வந்து எதெல்லாம் வந்து 4 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. ஒண்ணும் இல்ல வேர் டியூரேஷன் இன் மினிட்ஸ் கிரேட்டர் தென் 4.0 இத நான் ரன் பண்ணேன்னா, ஸோ எனக்கு வந்து 3 தான் இருக்கு. 4 நிமிஷத்துக்கு மேல. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் விண்டோஸ்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்குமே என்ட்ட வீடியோ இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ லிங்க் இருக்கு. அத யூஸ் பண்ணி MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து வந்து பாப்புலாரிட்டிய 3 வகையா பிரிக்கணும். 80%க்கு மேல இருந்தது 80 இல்ல 80க்கு மேல இருந்தது அந்த பாப்புலாரிட்டினா வெரி பாப்புலர். 50க்கு மேல இருந்தது அப்படின்னா பாப்புலர். அதுக்கும் கம்மியா இருந்ததுன்னா லெஸ் பாப்புலர். 3ஆ பிரிக்கணும். இதுக்கு அலைஸ் நேம் வந்து பாப்புலாரிட்டி ரேஞ்சுன்னு நான் குடுத்துட்டேன். இப்ப ட்ராக் கவுண்ட்ட வந்து நான் கவுண்ட் ஸ்டார் ஆஃப் ட்ராக் கவுண்ட். ஸோ மொத்த ரெக்கார்டும் வந்து எனக்கு கவுண்ட் பண்றேன். அந்த டேபிள்ல எவ்வளோ இருக்கோ அத்தனையும் கவுண்ட் பண்றேன். பட் குரூப் பை யூஸ் பண்ண போறேன். குரூப் பை பாப்புலாரிட்டி ரேஞ்ச். அப்போ இந்த கவுண்ட் எப்படி நடக்கும்னா, அந்த 80க்கும் 80க்கு மேல இருக்க பெர்சன்டேஜ் ஆஃப் கவுண்ட்ட மட்டும் குரூப் பண்ணி தனியா வைக்கும். மொத்த டேபிளையும் குரூப் பண்ணாது. ஏன்னா நான் வந்து இந்த கவுண்ட்க்கு ஒரு கண்டிஷன குடுத்துட்டேன். நீ கவுண்ட் பண்ணு. ஆனா குரூப் பை இந்த பாப்புலாரிட்டி ரேஞ்ச வச்சு குரூப் பண்ணு. அப்படி பார்த்தீங்கன்னா, 3ஆ பிரிஞ்சிரும். பாப்புலர்ல 3 இருக்கு. லெஸ் பாப்புலர்ல 3, வெரி பாப்புலர்ல 3. எல்லாத்துலயும் 3, 3 இருக்கு. ஓகே. ஒண்ணு செக் பண்ணிரலாமா? 80, 80க்கு மேல இருக்கிறதெல்லாம் எது எது பார்க்கலாமா? ஓகே. ஸோ இது 83, 85, 86. அப்ப வந்து 3 தான் இருக்கு. லெஸ் பாப்புலர் 50க்கும் கீழ 22, 4, 5 3 ரெக்கார்ட். 50க்கும் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 60, 74, 77. சி முடிஞ்சது. டேட்டா கரெக்ட்டா தான் வந்திருக்கு. ஃபைன். ஸோ இந்த மாரி நான் ஒரு சில டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலயும் இதுல இன்னும் நெறைய பண்ணலாம். இந்த 9 ரெக்கார்ட்ல இன்னும் என்னென்னமோ பண்ண முடியும் நம்மனால. ஓகேவா? ஸோ இவ்ளோ தாங்க. நம்ம வந்து எண்ட் டு எண்ட் வந்து ஒரு Spotify டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டாவ எப்படி எடுக்கிறது, ஏபிஐ மூலியமா அத எப்படி வந்து மெட்டா டேட்டாவ எடுக்கிறது அண்ட் தென் ஃபைனலா MySQLல போட்டு MySQLல இருந்து எப்படி மேல டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. நடுவுல மேட்ப்ளாட்லிப் விசுவலைசேஷனுக்கும் CSV ஃபைல் ஜெனரேட் பண்றதும் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாரி வீடியோஸ், இந்த மாரி டேட்டா அனலிட்டிக்ஸ் வீடியோஸ் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு நெனச்சீங்கன்னா, எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு. அதே மாரி இதையே வந்து இன்னும் கிளவுட்ல பண்ணலாம். AWS, Google Cloud இல்ல வந்து Azure இந்த மாரி கிளவுட்ல பண்ணலாம் அப்படின்னா, கிளவுட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் அடுத்து உங்களுக்கு இதே மாரி டேட்டா அனலிட்டிக்ஸ் கிளவுட்ல இருக்கிற டூல்ஸ வச்சு நான் உங்களுக்கு காமிப்பேன். அண்ட் என்னோட Instagram பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். அங்கேயும் நெறைய 1 மினிட் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து SQL அண்ட் AWS, PySpark, Pythonல போட்டுட்டு இருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இத ஷேர் பண்ணுங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.